இங்க சயின்டிஸ்ட் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு திருடனை துரத்திட்டே ஓடி வர்றான். கரெக்டா அவன் கண்ணு முன்னாடியே ஹஸ்பண்ட் ஒருத்தன் அவனோட ஒய்ஃபை கத்தியால குத்துறத பார்த்துட்டு அவனை பிடிக்கலான்னு ஓடி வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ அவனை கொண்டுறான். இந்த இன்சிடென்ட் நடந்து 3 மாசம் கழிச்சு ஹீரோ மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணலான்னு போகும்போது அவனோட ஐயர் அபிஷியல் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மென்டல் செக்அப் ஒன்று பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட போறான். அவ ஹீரோ கிட்ட பேசி பார்த்துட்டு இன்னும் நீங்க ரெடி ஆகல, உங்களுக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க வெளியே வரல, நீங்க இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபேக்கா ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி அவன் டியூட்டில ஜாயின் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பிரபலமான ஹீரோயின் ஒருத்திய கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வர ஹீரோ ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்க்கும்போது அந்த ஹீரோவை கொலை பண்ண வந்தவன் யூஸ் பண்ண அதே சிகரெட் துண்டு அங்க கிடக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃபை எந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணானோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கவும் ஆல்ரெடி ஹீரோவை ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இந்த பிளட் எல்லாம் பார்க்கவும் அவனுக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிடுறான். உடனே அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. கரெக்டா ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவன் கோவத்துல ஹீரோயின் அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் அவன் கூட வேலை பார்க்குற ஆபீசர் ஒருத்தர் என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போய் அவனால கரெக்டா ரெஸ்ட் எடுக்க முடியல. கரெக்டா ஹீரோயின் அவங்க பின்னாடியே போய் அந்த ஆபீசர் கிட்ட இப்போதைக்கு அவருக்கு ஹெல்ப் தேவை, இந்த இன்ஜெக்ஷனை போட்டே ஆகணும்னு சொல்ல ஹீரோ அப்பவும் ஹீரோயின் அடிக்க போறான். ஆனா அவ தடுத்து ஹீரோவை பிடிச்சு அடிச்சுட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுறா. அதுக்கப்புறம் அவன் ரெடியானதும் அவனோட ஹையர் அபிஷியல் கிட்ட போய் இன்னுமே நான் மென்டலா ஸ்ட்ராங் ஆகல, எனக்கு 15 days லீவ் வேணும்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறா. அங்க போய் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். சின்ன வயசுல அவனோட நாய் கிணத்துல விழுந்துருச்சுன்னு சொல்லி காப்பாத்த போகும்போது அவனோட அக்கா பின்னாடியே வந்து குதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாதனால தலையில அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த இன்சிடென்ட் அவனுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிளட்டை பார்க்கும் போதெல்லாம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருந்திருக்கு. உடனே ஓரளவுக்கு ரெடி ஆகி மறுபடியும் போய் அவன் டியூட்டில ஜாயின் பண்ணி அந்த கேஸை திரும்பவும் எடுக்கிறான். அப்பதான் அந்த ஹீரோயினுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவளை கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி நியூஸ் வர உடனே அவனோட வீட்டுல போய் விசாரிக்கிறான். அப்ப அவனோட ஒய்ஃப் கொஞ்ச நாளாவே அவரோட பிஹேவியர் சரியில்லை, வேற யாரோ மாதிரி நடந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணை பார்த்த பார்வையே சரியில்லை, நிறைய ஸ்பிரிட் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹீரோ அவனை கொலை பண்ண வந்தவனுடைய வீட்டுல போய் அவங்க அம்மாவை விசாரிச்சு பாக்குறான். அவங்களும் சேம் இதே மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ அவனோட டீமை கூப்பிட்டுட்டு அந்த ஆர்டிஸ்ட விசாரிக்கலான்னு போகும்போது அங்கேயும் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அவனை கொலை பண்ண வந்தவன் அந்த ஸ்பாட்ல கடந்த சிகரெட் துண்டி இவன் யூஸ் பண்ற சிகரெட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறான். அங்க போய் அவன் ஹீரோ கிட்ட ஆல்ரெடி நான் உன்னை கொலை பண்ண வந்தேன், ஆனா நீ என்ன கொன்னுட்ட, நான் செத்துட்டேன், நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லி ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவனோட டீம் எல்லாம் வந்து காப்பாத்திடுறாங்க. அப்புறம் அவனை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அவன் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இந்த உடம்பு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சூசைட் பண்ணிடுறான். ஹீரோவுடைய ஹையர் அபிஷியல்லாம் கூட இருக்கும் போதே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரபலமான சயின்டிஸ்ட் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வர ஹீரோ அங்க போய் பாக்குறான். அந்த ஸ்பாட்ல போய் பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த கொலை மாதிரியே அதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அப்புறம் தான் ஹீரோ அந்த சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சரோடைய புக் ஒன்று அங்க இருக்கிறத பாக்குறான். ஆல்ரெடி ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவரை மீட் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஹீரோ அவர்கிட்ட டைரக்டா போய் நடக்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அதே சேம் சிகரெட். அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் ஃபிஷ் யூஸ் பண்ணி தான் டம்ளர் எடுத்தா, அதே மாதிரிதான் இவரு யூஸ் பண்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீச்சர் நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்பதான் வெளியே கார்டன்ல அந்த ஸ்பீச்சருடைய நாய் உழைச்சிட்டே இருக்கிறத பத்தி அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது என்னன்னு தெரியல, 4 நாளா ஐயாவை பார்த்து உழைச்சிட்டே இருக்கு, அவர் ஒரு டைம் கடிக்கிறதுக்கும் கூட போயிருச்சு, அதனாலதான் இங்க கட்டி போட சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோ பிளான் பண்ணி அந்த ஸ்பீச்சரை அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்பதான் அவனை போட்டோ எடுத்து சைன் பண்ண சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சைனை போட்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனோட சைனை போடுறான். உடனே அவன் போட்டுட்டு அழிச்ச சைனி எதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த சயின்டிஸ்டோட சைனு. உடனே அவர் வேலை பார்த்த பழைய லேபுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் ரொம்பவுமே டேலண்ட் ஆனவர், எங்க எல்லாருக்குமே சீனியர் அவர் தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல உடனே அந்த சயின்டிஸ்ட் விஷயம் ரொம்பவுமே சீரியஸா இருக்குன்னு சொல்லி போலீஸ் டீம் கிட்ட வந்து இது எங்களுடைய சீக்ரெட், உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணவே கூடாது, இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கறனால நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு. ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப டேலண்டடா இருந்திருக்கான். நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். அப்பதான் அவன் மாயவன் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய மூளையில இருக்கிற மெமரிஸ அப்படியே காப்பி பண்ணி வேற ஒரு மனுஷனோட மூளையில பேஸ்ட் பண்ணிட்டா இந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமும் இவனுடைய நினைவுகள் அவனுடைய
மைண்ட்ல ஆக்டிவ் ஆயிரும். இது மூலியமா ஒரு மனுஷன் 1000 வருஷம் வரைக்கும் வாழ முடியுங்கிறது அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லி ஃபர்ஸ்ட் அவனுடைய சிஇஓ கிட்ட அப்ரூவல் வாங்கி ஒரு எலியை வச்சு அதை ட்ரை பண்றான். அது சக்சஸ் ஆனதுனால ஒரு மனுஷனை வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அப்ரூவல் கேக்குறான். அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஆனா அந்த மனுஷனை வச்சு ட்ரை பண்ணது ஃபெயிலியர் ஆயிருது. அவன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மினிஸ்டர் டைரக்டரா வேற ஒரு சிஇஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. உடனே இவனுடைய மெமரிஸையே காப்பி பண்ணி வேற ஒரு மனுஷனோட மைண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கேட்கும்போது அந்த சிஇஓ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு டைரக்டா மினிஸ்டர் கிட்டயே போய் அப்ரூவல் கேட்க அவரும் முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு. இடையில இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பண்ணான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. அப்பதான் இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவரை விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லி அவர் உண்மையை சொல்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அப்பதான் அவரு தான் தானா இறக்கல, அது ஒரு சூசைடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்கானோ அவனோட மெமரிஸ அவனுடைய ஜிம் ட்ரைனர் மேல மூளையில செலுத்தி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக அவனே பாய்சன் குடிச்சு சூசைட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரைனருடைய மைண்ட்ல இவனுடைய மெமரிஸ் ஆக்டிவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனோட ஒய்ஃப் டவுட் வர மாதிரியே சண்டை போட்டுட்டு இருந்தனால அவளை கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சரி எதுக்காக ஹீரோயினை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு காஃபி ஷாப்ல ஹீரோயினுக்கும் இந்த சயின்டிஸ்டுக்கும் ஏதோ தகராறு வந்திருக்கும் போல. அப்ப அந்த ஹீரோயினுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இவனை தரக்குறவா பேசிட்டான் போல. அதனால தான் அவனுடைய பாடி யூஸ் பண்ணி அவளையே கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பீச்சரை நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்றான். இது மூலியமா நான் இன்னும் 1000 வருஷத்துக்கு நான் வாழ்ந்துட்டே இருப்பேன்னு சொல்ல அடுத்தது யாருடைய மைண்ட்ல நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு நினைவு வந்துருது. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தகராறு பண்ண அவங்க மறுபடியும் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல யாராவது ஒருத்தருக்கு பண்ணிருக்கலாம்னு சொல்லி செக் பண்ணும்போது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மேஜருக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறது தெரிய வருது. உடனே இதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஹீரோ அவரை முன்னாடியே போய் நான் மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி போற டைம்ல இந்த ஸ்பீச்சர் ஆபீசர் கிட்ட தகராறு பண்ணி இன்ஜுரி வர மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அங்க ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டு சூசைட் பண்ணிடுறான். உடனே இவனுடைய மெமரிஸ் இங்க ஆஃப் அந்த மேஜரோட மைண்ட்ல ஆன் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்த ஹீரோவை கூப்பிட்டு கட்டி வச்சு அடிச்சு நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது, இன்னும் நான் 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டே தான் இருப்பேன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஹீரோ அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஷேர் பண்ண உடனே அவன் இது ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்குது, அவனோட லேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அந்த இறந்து போன சயின்டிஸ்டோடைய ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்னால கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோ மீட் பண்ண போகும்போது பார்த்தா அவங்க ரவுண்டா 2 சிம்பிள் வரைஞ்சு காட்டுறாங்க. உடனே அந்த சிம்பிள் கிணறா தான் இருக்குன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த லேப் அங்கதான் இருக்கு. உடனே உள்ள போய் ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆபீசருக்கு ஒரு போன் வருது. அவன் அட்டன் பண்ணி பார்த்தா அவனோட ஒய்ஃப அந்த சயின்டிஸ்ட் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை சொல்லி அவனோட மெமரிஸை எடுத்துட்டு வர சொல்றான். உடனே அந்த ஆபீசரும் யாருக்கும் தெரியாம அந்த மெமரிஸை எடுத்துட்டு அவனுடைய ஷர்ட்ல கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு போறான். அங்க போய் மெமரிஸை கொடுத்ததும் அவனையும் அவன் குழந்தைங்களையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு போயிடுறான். விஷயம் தெரிஞ்சு ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அப்பதான் அவருடைய ஷர்ட்ல இருந்து அந்த கேமராவை எடுத்து பார்க்கும்போது கொலை பண்ண எவிடன்ஸ் கிடைக்குது. உடனே அந்த எவிடன்ஸை வச்சு கமிஷனர் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் கமிஷனர் கன் பாயிண்ட்ல வச்சு கடத்திட்டு போயிடுறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல கமிஷனரையும் கொலை பண்ணிட்டு போயிடுறான். கொலை பண்ணிட்டு போய் இது வரைக்கும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போய் அவங்களுடைய வீட்டு ஆளுங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் அவங்களுடைய பழைய லேப்ல லாகின் பண்ண வச்சு இவனுடைய மெமரிஸை அங்க இன்சர்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் அடிச்சு போட்டுட்டு யாரோ ஒரு மைண்ட்ல இவனோட மெமரிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஹீரோ வந்ததும் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருந்ததுல அந்த மெமரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த மேயர் சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என்ன கொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்ல அவன் ஹீரோயினோட மூளையில தான் டிரான்ஸ்ஃபரே பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ 2 பேர்த்தையுமே ஷூட் பண்ணிடுறான். அப்புறமா காட்டுறாங்க 20 வருஷம் கழிச்சு ஹீரோயின் சாகல, ஹீரோயின் 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அந்த மேயருமே சாகல. அவனை ஹீரோ ஒரு ரூம்ல கையும் காலெல்லாம் கட்டி போட்டு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க.